ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தனு விலாக்ஸ். ஒரு குட்டி நியூ இயர் விலாக் பார்க்கலாமா? நியூ இயர்க்கு முன்னாடி ஒரு 2 days பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் முனியப்பன் கோவில் திருவிழா. ஸோ நிறைய கிளிப்ஸ்லாம் எடுக்க முடியல, சும்மா அங்கங்கே ஒரு குட்டி கிளிப்ஸ் மட்டும் கேப்சர் பண்ணேன். அதை நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். எங்கள் ஊர் திருவிழா பார்த்திங்கன்னா பொதுவாக 2 days நடக்கும். டியூஸ்டே எல்லோரும் கோயிலில் போயிட்டு சாமி கும்பிடுவோம். வெனஸ்டே நான்வெஜ் சமைச்சு சாப்பிடுவோம். இந்த திருவிழா அப்போ பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸு, அதுக்கப்புறம் நிறைய ரைட்ஸ்லாம் நிறைய இருக்கும். எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு விளையாடிட்டு வர மேக்ஸிமம் ஒரு 2 to 3 hours ஆயிரும். நாங்களும் அப்படி தான் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்த குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு திருவிழாவை சுற்றி பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான டாய்ஸு, அதுக்கப்புறம் ரைட்ஸு, இது எல்லாமே கூட்டிகிட்டு போனோம். திருவிழா பார்த்திங்கன்னா டியூஸ்டேலாம் நிறைய கூட்டம் வரும், ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு போனால் தான் உள்ளே போயிட்டு வெளியவே வர முடியும். ஆனால் வெனஸ்டே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நாங்கள் குட்டீஸை வெனஸ்டே தான் கூட்டிகிட்டு போனோம் சுற்றி பார்க்குறதுக்காக. அப்புறம் பார்த்திங்கன்னா திருவிழாலாம் முடிஞ்சு வெனஸ்டே நைட் குட்டீஸ் கூட நியூ இயர் செலிப்ரேட் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணோம். குட்டீஸ்லாம் தூங்காமல் கேக் கட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அவங்கள தூங்காமல் என்கேஜாக வச்சுக்கிறதுக்காக அவங்களுக்கு சும்மாட்டு டான்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கேம்ஸ் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணோம். அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஆக்சுவலாக அன்றைக்கி டே ஃபுல்லாக ரொம்ப சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி பக்கமே அவங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவங்களை இதுக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கை 11 மணிக்கே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கேக் 11 மணிக்கே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கேக்லாம் கட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஸோ அவங்க எல்லோரும் தூங்க போயிட்டாங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா குட்டீஸ்லாம் ரெடி பண்ணி கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு நாங்கள் ஃப்ரெஷ் ஆகி வீட்டிலையே சாமி கும்பிட்டு சும்மா ஒரு குட்டி டே அவுட் மாதிரி வெளியே போயிட்டு வந்தோம். இப்படி தான் பார்த்திங்கன்னா எங்களோட நியூ இயர் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.